இதோ பொத்துவில் அருகம்பே அன்பால் ஃபார்ம் ஹவுஸிற்கு உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இதோ அந்த பக்கம் பண்ணையின் முகாமையாளர் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு இந்த பண்ணையின் விவரங்களை தெரிந்து கொள்வதோடு மில்மலக் அனிமல் ப்ரோபயோடிக் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தினால் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்திருக்கும் தேசிய உற்பத்தி இந்த பண்ணையில் செய்திருக்கும் மிரக்கல் என்ன என்பதை பார்ப்பதோடு என்னோடு வாருங்கள் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இப்போது உங்களுக்கு தெரிவது அன்பால் ஃபார்ம் ஹவுஸின் கூடண்டு. கூடண்டு என்று சொன்னால் அந்த பக்கத்தில் பல கூடுகள் காணப்படுகின்றன. இதற்கு முன்னர் உங்களுக்கு நாங்கள் காண்பித்த கோழிப்பண்ணைகளை விட முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிலையில் இதை நடத்தி செல்கின்றார்கள். நீங்கள் கூறினீர்கள் இந்த கூட்டில் உள்ள கோழி குஞ்சுகளுக்கு 9 நாட்கள் என்று, அந்த கூட்டில் உள்ள கோழி குஞ்சுகளுக்கு 26 நாட்கள் என்று, அது மட்டுமன்றி 34 நாட்களுடைய கோழி குஞ்சுகளை ஏற்றியும் இருக்கின்றீர்கள். இந்த நாட்களில் கோழி குஞ்சுகளின் நிறை எவ்வாறு காணப்பட்டது? 9 நாள்ல 278 கிராம் இருந்துச்சு. 9 நாட்களில் 278 கிராம். ஆமா, அது மாதிரி 26 நாள் உள்ளது 1360 கிராம் இருந்துச்சு. அந்த பக்கம் கூட்டில் உள்ள கோழிகள் நிறை 1360 கிராம். அப்படி என்றால் ஏற்றப்பட்ட கோழிகளின் நிறை எவ்வாறு காணப்பட்டது? அதுல 1 கிலோ 900 கிராம் மாதிரி இருந்துச்சு. ஏற்றப்பட்ட கோழிகள் நிறை 1 கிலோ 900 கிராம். பொதுவாக கோழி பண்ணைகளில் பார்க்கின்றோம் 45 நாட்களில் தான் கோழிகளை ஏற்றுவார்கள். நீங்கள் ஏன் 34 நாட்களில் ஏற்றினீர்கள்? மில்மலை கொடுக்கறதுக்கு முதல் நாங்க வளம மாதிரி தான் செஞ்சோம். 44 நாள்ல தான் ஏற்றினோம். அப்போ 2 கிலோ 100 கிராம் 2 கிலோ 200 கிராம் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கூறினீர்கள் மில்முளை கொடுப்பதற்கு முன்பு 45 நாட்களில் கோழிகளை ஏற்றினீர்கள். அப்போது கோழிகள் நிறை 2 கிலோ 100 கிராம் 2 கிலோ 200 கிராமாக காணப்பட்டது. மில்முளை பாவித்ததன் பின்னர் எவ்வாறான மாற்றம் ஏற்பட்டது? மில்மலை கொடுத்த பிறகு நிறை கூடுறது எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாம் இவ்வளவு நேரம் கூடுகளில் உள்ள கோழிகளின் வயதையும் அவற்றின் நிறைகளையும் பற்றி கதைத்திருந்தோம். எமது பண்ணையின் பிரதான நோக்கமாக லாபம் முளைப்பது இருக்கும் போது கோழிகளின் நிறையை உயர்த்துவது போல் இந்த கோழிகளுக்கு வழங்கப்படும் தீனி பிரதான காரணமாக அமைகின்றது. உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், குறித்த நாட்களில் குறிப்பிட்ட நிறையை பெறுவதற்கு எவ்வளவு தீனியை வழங்கியிருப்பீர்கள்? இது 9 நாள் உள்ள கோழி குஞ்சுக்கு நாங்க 7 மூட்டை தீனியை கொடுத்துருக்கோம். 26 நாள் உள்ள கோழிக்கு இது வரைக்கும் 71 மூட்டை கொடுத்துருக்கோம். ஏற்றின கோழிக்கு 110 மூடை தீனி கொடுத்துருக்கோம். 110 மூடைகள் கொடுத்திருக்கின்றீர்கள். சாதாரணமாக நாம் பிராய்லர் கோழி பண்ணை ஒன்றினை நடாத்தி செல்வது ஏன்? பிராய்லர் கோழி பண்ணை ஒன்றினை நடத்துவது இறுதியில் நல்ல லாபம் ஒன்றினை பெற்றுக்கொள்வதற்காக. எனின் இந்த மில்மொலக் தயாரிப்பினை பெற்றுக் கொடுக்காத சாதாரண கோழிப்பண்ணை ஒன்றினை எடுத்துக்கொண்டால் இந்த சாதாரண கோழிப்பண்ணையில் பிராணிகளின் உற்பத்தியானது 45 நாட்களில் ஆகும். ஆனால் மில்மொலக் பெற்றுக் கொடுக்கப்படும் பண்ணை ஒன்றின் உரிமையாளராக நீங்கள் இருந்தால் தங்களுடைய பிராணிகளின் உற்பத்தியினை 30 அல்லது 35 நாட்களில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதுவும் சாதாரணமாக இல்லாமல் நல்ல நிறையொன்றின் மூலம் 2 கிலோ 500 கிராம் 3 கிலோ போன்ற நிறைகள் மூலம் 30 அல்லது 35 நாட்களில் பிராணிகளின் உற்பத்தியை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே போல நமது ஸ்மைல் அவர்களை பார்த்தால், ஸ்மைல் அவர்கள் இந்த பிராணிகளின் 1 கிலோ 900 கிராம் என்ற அடிப்படையில் பிராணிகளின் நிறையை வைத்துக் கொண்டு பிராணிகளின் உற்பத்தியை 34 நாட்களில் ஏற்படுத்தியுள்ளார். அவர் 2000 பிராணிகளை ஏற்றுமதி செய்திருக்கிறார். அந்த 2000 பிராணிகளுக்கும் 34 நாட்களுக்கு உணவுப் பொதிகள் 110 மாத்திரமே. ஆனால் 45 நாட்களுக்கு பிராணிகளை வைத்துக் கொள்வாராயின் அவர் அந்த பிராணிகளுக்கு கொடுக்கும் உணவுப் பொதியானது 140. அதாவது இந்த வேளையில் அவர் பிராணிகளின் உற்பத்தியின் போது நாங்கள் கொடுத்த ஆலோசனைகளை சரியான முறையில் கடைபிடிக்காமல் இருந்தாலும் கூட உணவுப் பொதிகளில் மாத்திரமே 30 உணவுப் பொதிகளை குறைவாக பாவனை செய்துள்ளார். அப்படியானால் 4 லட்சம் வரையிலான லாபம் ஒன்றினை பெற்றுக் கொண்டுள்ளார். இன்னும் ஒரு விடயம், ஃபார்ம் இனோவேஷன் சொல்யூஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு வருவதாயின் அதற்கான ஆதாரத்தோட கொண்டு வருவோம். நான் முன்பு கூறியது போல 30 அல்லது 35 நாட்களில் பிராணிகளின் நிறையானது 2 கிலோ 500 கிராம் தொடக்கம் 3 கிலோ வரையில் செல்ல வாய்ப்புள்ளது. இந்த மில்மொலக் தயாரிப்பினை பெற்றுக் கொடுக்கும் போது முடியும் என்பதாகும். இதுவரை எங்களோடு இணைந்த பண்ணை உற்பத்தியாளர்கள்
இந்த காலகட்டத்தில் அந்த நிறைக்கு சென்றுள்ளனர். அதற்கு ஆதாரமான ஒளி அதாவது வீடியோஸ் பதிவுகளை மேலே காணப்படும் லிங்கினை டச் செய்து பார்க்க முடியும். தற்போது உங்களுடைய ஃபார்மில் பிராணிகளின் நிறை எப்படியுள்ளது, HCR அளவை எப்படியுள்ளது, பிராணிகளின் மரண விகிதம் எப்படி என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். எங்களால் முடியும் உங்களை தொடர்புபடுத்திக் கொண்டு உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க. எனவே இன்றே எங்களோடு இணையுங்கள். கீழே காணப்படும் தொலைபேசி இலக்கத்தினூடாக தேவையான ஆலோசனைகளை எங்களோடு தொடர்பு கொண்டு. அப்படி என்றால் இவ்வாறு வெவ்வேறான தொகுதி கோழிகளை வளர்க்கும் போது ஏற்படும் பிரச்சனைகள் என்ன, அது பற்றி சற்று விரிவாக கூற முடியுமா? அதாவது இந்த கூற்றை விட அந்த பக்கம் இருக்கும் கோழிகளின் நாட்கள் வேறுபட்டது. அவற்றுக்கு வெவ்வேறாக தீனி போட வேண்டும், தீனி மாற்ற வேண்டும். அது சற்று சிரமமான விடயம். அது பற்றி சற்று கூற முடியுமா? ஆமா, அது சின்னதா இருக்கும்போது பூஸ்டர் கொடுக்கணும். அப்புறம் நாட்கள் கூட கூட ஃபினிச்சர் கொடுக்கணும். தண்ணீர் தீண்ட அளவை பேசன்லாம் மாற்றி வைக்கணும். வேற நாட்கள்ல இருக்க கோழி குஞ்சினால ஊனையும் தனித்தனியா செய்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது. நாங்கள் லாபத்தை இலக்காக கொள்ளும் போது எவை அதற்கு தடையாக அல்லது பிரச்சனையாக இருக்கின்றது? அதாவது நாங்கள் கூட்டுக்குள் போடும் அதே அளவை ஏற்றவும் வேண்டும். அதன் அடிப்படையில் இறப்பு வீதம் எவ்வாறு அமைகின்றது, அது பற்றி சற்று கூற முடியுமா? முன்ன நாங்க சாதாரண முறைப்படி தான் செஞ்சோம். அப்ப அந்த நாள்ல 2000 கோழி குஞ்சு போட்டா அதுல 100 அல்லது 120 கோழி குஞ்சு இறக்கும். 2000 போட்டால் 100 120 இறக்குமா? ஆமா, நேத்து ஏத்துன 2000 கோழி குஞ்சு போட்டதுல 45 கோழி குஞ்சு மட்டும்தான் இறந்துச்சு. 2000 கோழி குஞ்சுகள் போட்டதில் வெறும் 45 குஞ்சுகள் தான் இறந்திருக்கின்றது. இதன் ரகசியம் என்ன? ரகசியம்னு சொன்னா மில்முலக் கடுமையான சூட்டுக்கும் தாக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கனால இறப்பு வீதம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் சொல்கின்றீர்கள் இதன் ரகசியம் மெல்மலக் என்று. எனக்கு இதைவிட விரிவாக இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மில்மலை கொடுப்பதற்கு முன்பும் மில்மலை கொடுத்ததன் பின்பும் இறப்பு வீதத்தில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது, என்ன மாதிரியான வித்தியாசம் என்று சொல்ல முடியுமா? ஆமா, பெரிய மாற்றம் இருக்குது. சாதாரண 2000 போட்டா 120, 95, 100 இந்த மாதிரி இறப்பு ஏற்படும். மில்மலக் வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிறனால இறப்பு வீதம் குறைஞ்சிருச்சு. மில்மலக் உற்பத்திகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது. அதில் ஒன்றுதான் இந்த காரணம் வெப்பத்துக்கும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. மில்மலக் பயன்படுத்துவதால் எப்படி பிராணிகளின் வெப்பநிலை மூலம் பிராணிகளின் மரண விகிதம் குறைவடையும்? மில்மலக் கூடாக வெப்பநிலையை எதிர்ப்பு சக்தி பிராணிகளின் உடலுக்குள் உட்செலுத்துவார்கள். அதன் மூலமே மில்மலக் ஊடாக பிராணிகளின் வெப்பநிலை மூலம் மரண வீதம் உங்களுடைய பண்ணைகளில் குறைவடையும். நீங்கள் மில்மொலெக் பாவித்திடாத கோழி பண்ணை ஒன்றின் உரிமையாளரா? மில்மொலெக் பாவிக்க விருப்பம் உடையவரா? இது ஒரு 100க்கு 100% இயற்கை ஔடதங்களால் தயாரிக்கப்பட்ட உற்பத்தியாகும். மில்மொலெக் வழங்குங்கள், வழங்கி பாருங்கள் உங்கள் பண்ணைகளில் மரண விகிதம் எப்படி குறைவடைகிறது. இறுதியாக நாம் எதிர்பார்க்கும் நிறை மற்றும் அதற்கேற்ற அதிக லாபத்திற்கு செல்வதென்று. ஸ்மைல் அவர்களே, சாதாரண முறையில் கோழிகளை வளர்ப்பதை விட மில்மலக் முறையில் கோழிகளை வளர்க்கும் போது எமது நிறுவனத்தால் விசேட வழிமுறைகளை, அதாவது நவீன தொழில்நுட்ப முறைகளை உங்களுக்கு பண்ணையாளர்களுக்கு வழங்குகின்றோம். அப்போது மில்மலக் வழியில் சிறந்த பெருவேறு உயரிய லாப நோக்கத்தை அடைய இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். நான் உங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, நீங்கள் பெற்றுக்கொண்ட நவீன தொழில்நுட்பம் என்ன, அதை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்பதை சற்று விளக்கி கூற முடியுமா? ஆமா, மில்மலக் கம்பெனில எங்களுக்கு சொன்னாங்க 100 கோழிகளுக்கு இந்த அளவு தண்ணி கொடுக்கணும், மூட்டைகளை இப்படித்தான் பிரிச்சு வைக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. 100 பிரிச்சு அவங்க சொன்ன மாதிரி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குல்ல. 100 கணக்கு பிரிக்க சொன்னார்கள். இந்த பண்ணையில் அதை செய்ய முடியாமல் போனது, அப்படிதானே? ஆமா, அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த முறை செய்ய முடியாம போயிருச்சு. ஆனா இந்த நான் தொடர்ச்சியா செஞ்சிருந்தோம்னு சொன்னா இதை விட நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த முறை ஷூரா நாங்க இதை செய்வோம். அதோடு உங்களிடம் மேலும் சில விடயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் இந்த கோழி பண்ணை தொடர்பாக எவ்வளவு கால அனுபவம் இருக்கிறது? நான் இந்த பண்ணைக்கு 1 வருஷம் தான் ஆகுது. இதற்கு முன்பு எனக்கு வேற ஒரு பண்ணை ஒன்று இருந்துச்சு. கொரோனா காலத்துல அது நட்டமடையவும் பிறகு அதை மூடிட்டு இப்ப இங்க சேர்ந்திருக்கேன். இது தொடர்பா முழுமையா அனுபவத்தை எடுத்தா எத்தனை வருடங்களா இருக்கும் உங்களுக்கு? 5 வருஷம் மாதிரி இருக்கும். 5 வருடங்கள். இந்த 5 வருடங்களில் நீங்கள் சாதாரண முறையில் கோழிகளை வளர்க்கும் போது இவ்வாறான விளக்கம் கிடைத்துள்ளதா உங்களுக்கு? இந்த மாதிரி நவீன தொழில்நுட்ப ஆலோசனை உண்மையிலே கிடைக்கல.
அதாவது ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தோடு இணைந்த பிறகுதான் இது போன்ற நவீன ஆலோசனைகளை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள், அப்படித்தானே? ஆமா, நான் யூடியூப்ல பார்த்தேன். அதுக்கு பிறகு பொஸ்ட்ட வந்து சொன்னேன். அப்புறம் பொஸ் பார்த்தாரு. அதுக்கு பிறகு தான் மில்மலக் கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மில்மலக்கு எடுத்து இது 3வது பேட்சுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி என்றால் மில்மலக்கை எந்த பண்ணைக்கு அறிமுகம் செய்தது நீங்கள்? ஆமா, இந்த வீடியோவை பார்த்தா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். நீங்கள் கூறினீர்கள் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தால் கூற்றினுள் போடுவது தொடர்பாக, அதாவது ஒரு கானில் 100 குஞ்சுகளை போடுவது தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். அது முடியாமல் போனது. அத்தோடு அதற்கான காரணம் தான் மின்முளைக் நிறுவனத்தின் ஆலோசனைக்கேற்ப இருக்கும் பண்ணைகளில் கூடுகளின் வடிவம் மற்றும் செயற்பாடுகள் வித்தியாசம். இந்த பண்ணையில் அவற்றை பார்க்க முடியாதுள்ளது. இதை நீங்கள் ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தின் ஆலோசனைக்கு அமைய நிர்மாணிக்கவில்லையா? அதை பற்றி சற்று கூற முடியுமா? மில்மலக்கு நிறுவனத்துக்கு கதைக்கிறதுக்கு முன்பு வந்து இருந்த பழைய கூடுகள் தான் இது. அதனால இதுல காத்து போறதுக்கு அகலம் கூட, அதனால காத்து போறதுல எல்லாம் சின்ன பிரச்சனைகள் இருக்கு. டாக்டர் வந்து இதை பார்த்து சொன்ன பிறகு இப்ப நாங்க அதை திருப்தி செய்யறதுக்கு யோசிச்சிருக்கோம். நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், எமது நிறுவனத்தால் வழங்கப்படும் ஆலோசனைகளை பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடும், மாகாணத்துக்கு மாகாணம் வேறுபடும். அது வானிலை மாற்றத்துக்கு ஏற்ப ஆலோசனைகளை வழங்கப்படும். விசேடமாக பொத்துவில் போன்ற வெப்பமான பிரதேசத்தில் எமது நிறுவனத்தால் தயார் செய்யப்படுகின்ற கூடுகளை அமைக்கும் போது, வடிவமைக்கும் போது 4 அங்குல சுவர்களை சுற்றி வர கட்ட வேண்டும் என்று. இப்போது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது தேவையான வழி கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். அத்தோடு வெப்பம் அதிகரிக்கமாகவும் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. அது மாத்திரமன்றி கூடுகளை அமைக்கும் போது வெப்பமான பிரதேசங்களில் இந்த கூரைகள் சற்று உயரமாக இருக்க வேண்டும். இதன் மூலம் கூற்றில் ஏற்படும் ஆபத்துக்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். சாதாரண நிலையில் அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதனால்தான் இவற்றை எமது பண்ணையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். பண்ணையில் சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கு இது உதவியாக இருக்கும். ஆகவே இது போன்ற காரணங்களை விளங்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தியோ அல்லது எமது இணையதளத்திற்கு பிரவேசித்தோ தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளியில் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்ப்பது எப்படி நல்லதொரு எவரேஜ், நிறை மற்றும் லாபத்திற்குள் செல்வதென்று. இறுதியாக நல்ல எவரேஜான நிறை, லாபம் வேண்டுமாயின் நாம் நமது பண்ணைக்கு இன்புட் செய்யும் பிராணிகளின் நிறை மிக முக்கியமானதொன்று. சாதாரணமாக கோழிப்பண்ணை ஒன்றின் உரிமையாளர் ஒருவர் நினைப்பது 40 கிராம் நிறையுடைய பிராணி ஒன்றை இன்புட் செய்யும் போது அது நல்ல நிறை என்று. ஆனால் ஃபார்ம் இனோவேஷன் சொல்யூஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவது 70 கிராம் சாதாரண நிறை உடைய பிக் ப்ரோ எனப்படும் சந்தைகளுக்கு வழங்கக்கூடிய பிராணிகள். எனவே உங்களால் முடியும் 70 கிராம் எனப்படுவது சாதாரண நிறை, 80 கிராம், 90 கிராம், 100 கிராம் என்ற அடிப்படையில் நல்ல நிறையுடைய பிராணிகளை உங்களுடைய சந்தைகளுக்கு இன்புட் செய்ய முடியும். இந்த பிராணிகள் சாதாரண பிராணிகளும் அல்ல, வேக்சின் பண்ணப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு அபாய நிலைகளை கடந்த மிக ஆரோக்கியமான பிராணிகள் ஆகும். அது மட்டுமல்லாமல் மில்மொலக் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்ட விசேடமான பிராணிகள் ஆகும். எனவே உங்களுக்கு இறுதியில் எவரேஜ் நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இறுதியில் நல்லதொரு லாபத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படியானால் கீழ்காணப்படும் தொலைபேசி இலக்கத்தினூடாக இன்றே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். பிக் ப்ரோ கோழி குஞ்சுகளை நீங்களும் பெற்றுக்கொண்டு இறுதியில் நல்லதொரு நிறைக்கேற்ற லாபத்தினை பெற்றுக்கொள்ள ஃபார்ம் இனோவேஷன்ஸ் ஆகிய நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம். இதுவரையில் ஃபார்மின் விவரங்களை உங்களுக்கு வழங்கியவர் ஸ்மைல் அவர்கள். இப்போது அவரோடு இணைந்து இப்போது நாங்கள் நேரலையாக கோழிகளின் நிறைகளை உங்களுக்கு காண்பிக்க போகின்றோம். இதோ இந்த கூட்டில் இருக்கும் கோழிகளுக்கு எத்தனை நாட்கள்? இதுக்கு 26 நாள். அந்த பக்கத்தில் இருப்பது 9 நாட்கள். இவற்றின் நிறைகளை நிறுத்திவிட்டு நாங்கள் அவற்றிற்கு செல்வோம். சரி, போ.
ரைட், இப்போது தயாராகுவது 9 நாட்களே ஆகும் இந்த கூட்டிலுள்ள கோழிகளின் நிறைகளை நிறுத்தி காட்டுவதற்கு. எல்லாம் 5. ஆம், அப்படி என்றால் நீங்கள் கோழி பண்ணை வியாபாரத்தில் சாதகமான பண்ணையாளராக வேண்டுமா? ஆம், அந்த சாதகமான நிலைமைக்கு வர முடியவில்லையா? அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த கோழி பண்ணை வியாபாரத்தை நிறுத்த நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு இப்போது தேவைப்படுவது ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனத்தின் சேவை. ஆம், அதற்காக கீழ் காணப்படும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை விடுத்தோ ஃபார்ம் இனோவேஷன் இணைய தளத்தினூடாகவோ எம்மோடு இணையுங்கள். உங்களுக்கு ஃபார்ம் இனோவேஷன் ஆலோசனை தேவைப்பாடுகளுக்கு இந்த 2 முறைகளிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரைட், இன்றைய நிகழ்ச்சி திட்டத்தின் இறுதி அம்சத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆம், ஸ்மைல் அவர்களே, எம்மோடு இணைந்து கோழிப்பண்ணை வியாபாரத்தின் விடயங்களோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் இது பெருமதியாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். அதேபோல் மீன்முளை தயாரிப்புகள் தொடர்பாக உங்களுக்கு பூரண விளக்கம் நேரலை சாட்சியின் ஊடாக கிடைத்திருக்கும் எனவும் நம்புகின்றேன். இப்போது ஸ்மைல் அவர்களே, உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களது பெருமதியான நேரத்தை எங்களோடு செலவிட்டமைக்காகவும் உங்கள் ஆசைகளும் கனவுகளும் நிஜமாக ஃபார்ம் இனோவேஷன் நிறுவனம் சார்பாக உளமாக பிரார்த்தித்து கொள்கின்றேன். மீண்டும் இதுபோன்ற சிறந்த நிகழ்ச்சிகளோடு உங்களை சந்திக்க நான் தயார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சுகத் தேவகிரி. நன்றி.